டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமில இன்னைக்குத்தோட இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமில நியூ பேட்சஸ் ஆல் கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமில நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நியூ பேட்சஸ்ல எந்தெந்த கோர்ஸ்க்கு வந்துட்டு கரண்ட்லி அவைலபிளா இருக்கு அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸ். ஸோ நீங்களும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி உங்களோட லைஃப்ல ஒரு பிக் சக்சஸ்ஃபுல் பர்சனல் லீட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமில ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வர எல்லா எக்ஸாம்ஸும் கிராக் பண்ணி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில நீங்களும் ஒரு அச்சீவரா அப்கமிங்ல நீங்களும் வந்துட்டு உங்களோட லைஃப்ல லீட் பண்ணலாம். ஸோ நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா ஹோப் காலேஜ் கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. இல்ல நாங்க ஆன்லைன்ல காண்டாக்ட் பண்ணி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட என்கொயரி பண்ணோம் அப்படின்னா ஆன்லைன் காண்டாக்ட் நம்பர், அதாவது என்கொயரி பண்றதுக்கு என்ன காண்டாக்ட் நம்பர் அப்படின்னா 9600527687. ஒன்ஸ் அகைன் 9600527687. ஸோ இல்லை நீங்கள் ஆஃப்லைனில் வந்துட்டு டைரெக்டாக மீட் பண்ணி கூட என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த காண்டாக்ட் நம்பருக்கு என்கொயரி பண்ணி டீட்டெயில்ஸும் கேட்டுக்கோங்க. உங்களோட கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தாட ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஆல்ரெடி நம்ம யூனியன் மினிஸ்டர் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமில முன்னாடி என்னென்ன யூனியன் மினிஸ்டர் ப்ளஸ் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் மினிஸ்டர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்துட்டு யாருன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி இங்க வந்துட்டு நான் நோட் பண்ணியிருக்கேன், ராஜ்நாத் சிங். ஸோ நீங்களும் வந்துட்டு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அதாவது கொஸ்டின்ஸ் வந்துட்டு என்ன கொஸ்டின் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது போக யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் யாரு அப்படின்னா ராஜ்நாத் சிங். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 5083 கோடி வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு கான்ட்ராக்ட் போடுறாரு. ஸோ எதுக்காக இந்த கான்ட்ராக்ட்னு பார்த்துக்கோங்க. 6 அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர்ஸ், அதாவது MK3ன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு சாப்பர்ஸ் வந்துட்டு நம்மளோட இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ யாரோட சேர்ந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெடோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி தான் நம்மளுக்கு பண்ணி தராங்க. ஸோ சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், ஸோ வெர்டிக்கல் லான்ச்ல இது இருக்கும். இதோட மிசைல் நேம் வந்துட்டு சீட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்தியன் நேவி வந்துட்டு மிசைல்ஸ் வந்துட்டு லான்ச் பண்றாங்க. அது போக வந்துட்டு ரஷ்யாவும் வந்துட்டு இதுக்கு ஒரு கொலாபரேஷனா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்துட்டு கான்ட்ராக்ட் பண்றாங்க. 5083 கோடி வந்துட்டு அமௌண்ட்டுக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுல 2 சைன் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்துட்டு இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கும், இன்னொன்னு வந்துட்டு மிசைல் வந்துட்டு இந்தியன் நேவிக்கும். ஸோ இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு பண்ணதுல தான் 6 அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர் வந்துட்டு MK3ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு சாப்பரு இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு வந்துட்டு செஞ்சு தந்தது இருக்காங்க. யாரோட கொலாபரேட் பண்ணி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடோட 6 அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர்ஸ். ஸோ அதுவே சர்ஃபேஸ் டு ஏர் வெர்டிகல் லான்ச்சர் வந்துட்டு சீட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு இந்தியன் நேவிக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்துட்டு யார் வந்துட்டு பண்ணி தராங்க அப்படின்னா ரஷ்யா வந்துட்டு அவங்களோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததான் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் யாரு, ராஜ்நாத் சிங். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடும் சாஸ்மோட் ஹெட் டெக்னாலஜிஸ் லிமிடெடும் வந்துட்டு சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ எதுக்காக இந்த கொலாபரேட்னா டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் வந்துட்டு காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங்காக வந்துட்டு கொலாபரேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் எந்த ஸ்டேட் வந்துட்டு மேனுஃபேக்சரிங்ல வந்துட்டு இப்போ டாப் மோஸ்ட் ஸ்டேட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது போக வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க எந்த ஸ்டேட் வந்துட்டு டாப் மோஸ்ட் மேனுஃபேக்சரிங்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட அதாவது பேங்கிங்னு சொல்லிட்டு இதெல்லாம் படிக்கணுங்கிறத தாண்டி வந்துட்டு இதெல்லாம் நம்மளோட நார்மலா வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். பேங்கிங் செக்டார்ல யாரு டாப்பு, சர்வீஸ் செக்டார்ல எந்த ஸ்டேட் டாப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு ஸ்டாட்டிக்கா இருக்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடும் சாஸ்மோஸ் ஹெட் டெக்னாலஜி லிமிடெடும் வந்துட்டு சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ எதுக்கான கொலாபரேட்டிவ் அப்படின்னா டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ்க்காக வந்துட்டு கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர், கர்நாடகால இருக்கு. இதோட அதாவது சேர்மன் அண்ட் MD யாரு, மேனேஜிங் டைரக்டர் யாரு அப்படின்னா மனோஜ் ஜெயின் தான் வந்துட்டு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். நெக்ஸ்ட் வந்து சாஸ்மோ ஹெட் டெக்னாலஜியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர், சேம் ஆஸ் வந்துட்டு பெங்களூர், கர்நாடகா. இதோட சேர்மன் அண்ட் MD பார்த்துக்கோங்க
சந்திரசேகர் ஹெச்சி. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான் இதுல. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ராஞ்சி கிரிக்கெட் டீம். ஸோ இப்போ ரீசெண்டா ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு எஸ்பி ஆகட்டும் ஐபிஎஸ் ஆகட்டும் என்ன வந்துட்டு நம்மளுக்கு எந்த ரிலேட்டடா வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரைஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு டோர்னமெண்ட் கொடுத்துட்டு அந்த டோர்னமெண்ட் வந்துட்டு எதோட ரிலேட்டட்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்துட்டு நம்மளுக்கு ரைஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ராஞ்சி வந்துட்டு டீம் வந்துட்டு அதாவது ராஞ்சி டிராஃபின்னு சொல்லுவாங்க. இந்த ராஞ்சி டிராஃபி வந்துட்டு எந்த கிரிக்கெட் அதாவது எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட்டட் அப்படின்னா கிரிக்கெட்டோட. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஞ்சி டிராஃபி வந்துட்டு கிரிக்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்க்காக ஒரு டிராஃபி வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டைம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. யாரை டிஃபீட் பண்ணிட்டு அப்படின்னா கர்நாடகா வந்துட்டு டிஃபீட் பண்ணிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்னு சொல்லி யாரோ சொல்லுவாங்கன்னா அக்யூ நபி. இவரும் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்தவர் தான். ஸோ அது போக இவரே தான் வந்துட்டு பிளேயர் ஆஃப் த சீரியஸ்ன்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கியிருக்காரு. அடுத்தது பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்துட்டு யார் வாங்கினாங்க அப்படின்னா சுபம் புதீர். ஓகேங்களா? இவரும் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்தவர் தான். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் வந்துட்டு ஒன்லி 10th டு வின் இந்த டைட்டில வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் வந்துட்டு 10வது இதான் வந்துட்டு வின் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த ராஞ்சி டிராஃபியா. ஸோ அது போக ராஞ்சி டிராஃபி டைட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் யார் வின் பண்ணாங்க அப்படின்னா பாம்பே டீம் தான் வந்துட்டு வின் பண்ணியிருப்பாங்க. யாரை டிஃபீட் பண்ணிட்டுனா நார்த்தன் இந்தியாவில். ஸோ கர்நாடகா வந்துட்டு 1973லேருந்து 74 சீசனை வந்துட்டு வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எவர் வந்துட்டு போஸ்ட் இண்டிபெண்டன்ட்க்கு முன்னாடி வந்துட்டு வின் பண்ண டீம் யாரு அப்படின்னா கர்நாடகா. ஓகேங்களா? ஸோ அடுத்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம் எதுன்னு சொல்றாங்க அப்படின்னா ராஞ்சி டிராஃபிக்கு கீழே மும்பையும் பாம்பே டீம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 42 டைட்டில்ஸை வந்துட்டு வின் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம் அப்படின்னா எதுனா மும்பை பிளஸ் வந்துட்டு பாம்பே. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லீடிங்ல யார் இருக்காங்களோ அவங்கள வந்துட்டு பார்த்தா போதும். ஸோ ராஞ்சி டிராஃபி வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1934 to 35 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான். இதுல என்ன அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரும் ராஞ்சி கிரிக்கெட் அதாவது ராஞ்சி டிராஃபில வந்துட்டு வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிறதுல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரு, பிளேயர் ஆஃப் த சீரியஸ், பிளேயர் ஆஃப் த மேட்ச் இவங்களோட பேர்ல வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்துட்டு இன்டெப்தா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸை படிக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் தேவையில்லை. ஸ்போர்ட்ஸ்ல இப்ப கேட்கிற ட்ரெண்டிங் வந்துட்டு நியூஸ் என்னன்னா ராஞ்சி டிராஃபி அப்படின்னா அது எது ரிலேட்டடான ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட்டா, ஃபுட்பாலா இல்ல டென்னிஸ் அப்படின்னு தான் இருக்கு. இருந்தாலும் நம்மள இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ராஞ்சி டிராஃபி டைட்டில் வின் பண்ணது பாம்பே. ஸோ கர்நாடகா தான் வந்துட்டு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இந்த ராஞ்சி டிராஃபியா வாங்கியிருப்பாங்க. ஸோ ராஞ்சி டிராஃபி 1934லேருந்து 35 இந்த இயரை பார்த்ததுமே நம்மளுக்கு ஒன்று ஞாபகம் வந்துடணும். என்ன ஞாபகம் வரணும்? ஆர்பிஐ அப்படிங்கிறத ஞாபகம் வந்துடணும். ஏன் அப்படின்னா ஆர்பிஐயோட ஆக்ட் வந்துட்டு 1934, அதுவே எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் 1935. ஓகேங்களா? ஸோ ஒரு நியூஸை வந்துட்டு லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த நியூஸ் வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ இந்தியன் உமன் கிரிக்கெட் டீம் பிகம் த ஃபர்ஸ்ட் உமன் கிரிக்கெட் டீம் டு நாமினேட்டட் லாராஸ் வேர்ல்டு டீம் அதாவது வேர்ல்டு டீம் ஆஃப் த இயர்னு சொல்லி இந்த அவார்டை வந்துட்டு வாங்கியிருப்பாங்க. எந்த டீம் அப்படின்னா இந்தியன் உமன் கிரிக்கெட் டீம் ஃபர்ஸ்ட் உமன் கிரிக்கெட் டீம் வந்துட்டு லாராஸ் வேர்ல்டு டீம் ஆஃப் த இயர் அவார்டு வந்துட்டு வாங்கியிருப்பாங்க. அது போக வந்துட்டு தேர்ட் டைமா வந்துட்டு இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்துட்டு இந்த லாரா ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ல வந்துட்டு நாமினேஷன் கீழே வந்திருப்பாங்க. ஸோ கேப்டன் யாரு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹர்மித் பிரீத் சிங் தான் வந்துட்டு இந்திய கிரிக்கெட் டீமோட கேப்டன் சொல்லிட்டு. ஸோ அது போக வந்துட்டு 2025ல வந்துட்டு இந்திய உமன் கிரிக்கெட் டீம் வந்துட்டு வின் பண்ணியிருப்பாங்க. உமன் கிரிக்கெட் வேர்ல்டு கப் டைட்டில் வந்துட்டு வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. லாராஸ் வேர்ல்டு டீம் ஆஃப் த இயர் அவார்டு வந்துட்டு நம்ம இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு தான் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் டீம் வந்துட்டு நம்ம சைட்ல இருந்து போயிருக்காங்க. ஸோ அது போக நாமினேஷன்ல வந்துட்டு 3 டைம் வந்துட்டு வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? நாமினேஷன் வேற, வின் பண்றதுங்கிறது நாமினேட்டடுங்கிறது வேற. ஓகே, அதாவது வின் பண்ணங்கிறது வேற. ஓகேங்களா? ஸோ கேப்டன் யாரு? ஹர்மித் பிரீத் காரூர். ஓகேங்களா? ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்துட்டு வேர்ல்டு கிரிக்கெட் கப் வந்துட்டு எப்போ வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 2025ல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மென்ஸுக்கும் வந்துட்டு கிரிக்கெட் இருக்குல்ல. ஸோ அதுல ரிலேட்டடா எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா கிரிக்கெட்ஸோட வின் பண்ண இயர்லாம் வந்துட்டு கொடுத்துருவாங்க. எத்தனை டைம் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்துட்டு இயர் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுல ஆன் அவுட் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட்ல எவ்வளவு டைம் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு டைம் வந்துட்டு ரன்னர் அப்பா வந்திருக்காங்க அப்படிங்கறத வந்துட்டு நம்ம பாத்துக்கணும்.
ஸோ இந்த உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2025ல வந்துட்டு வின் பண்ணோம்ல. ஸோ அப்போ வந்துட்டு யாரை டிஃபீட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவை வந்துட்டு டிஃபீட் பண்ணிட்டு வின் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ லாராஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்டு ஆஃப் த இயர்னு சொல்லி நம்ம இந்தியா உமன்ஸ் கிரிக்கெட் டீம் வந்துட்டு வாங்கியிருக்காங்க 2026. அது எந்த இயர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 2000ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. லாராஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்டு 2026 வந்துட்டு வின்னர்ஸ் வந்துட்டு யாரு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா 69 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதாவது 69 மெம்பர்ஸ் லாராஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு கீழே 69 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 69 மெம்பர்ஸ். ஸோ அவங்க தான் வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க இந்த இயருக்கான வின்னர் வந்துட்டு இந்த டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இயருக்கான வின்னர் வந்துட்டு நம்ம இந்தியா தான் வந்துட்டு செலக்ட் ஆயிருக்கும். ஸோ அவ்வளோதான். அதுல நெக்ஸ்ட் வந்துட்டு ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப்பு. ஸோ ஃபைனல் வந்துட்டு எங்க நடந்திருக்கும் அப்படின்னா அகமதாபாத் குஜராத்தில் நடந்திருக்கும். ஸோ இந்திய கேப்டன் யாரு? சூரியகுமார் யாதவ் தான் வந்திருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு தேர்டு டைட்டில். ஆல்ரெடி நான் சொன்னேன்ல தேர்டு டைட்டில் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எந்தெந்த இயர்ல வந்துட்டு ப்ரீவியஸ் 2 டைட்டில் வின் பண்ணியிருக்கோம் 2007லயே 2024. இப்போ வந்துட்டு 2026ல வந்துட்டு 3 டைட்டில். யாரை டிஃபீட் பண்ணியிருக்கோம்? நியூசிலாந்து வந்துட்டு டிஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியா கிரிக்கெட் ஃபர்ஸ்ட், அதாவது இது என்ன அப்படின்னா அதாவது சொந்த இடத்துலயே ஹோம் சாயில்னா என்ன, சொந்த இடத்துலயே வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நேஷன் தான் வந்துட்டு யாரு வந்துட்டு ஒரு ஹிஸ்டரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா. ஓகேவா. சொந்த இடத்துலயே வந்துட்டு நம்ம நடத்தி இந்த டோர்னமெண்ட்டை நம்மளே வந்துட்டு வின் பண்ணியிருக்கிறது நம்ம இந்தியா தான். ஸோ பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் யாரு சொல்லுவாங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்துட்டு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் சொல்லி சொல்றாங்க. அவ்வளவுதான். அதுல எகைன் வந்துட்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். முன்னாடி ஒரு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நியூஸ் பார்த்தோம்ல. ஸோ அது என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங்காக பார்த்தோம். இப்போ வந்துட்டு பெல்லாட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் வந்துட்டு எம்ஓஇ பண்றாங்க. சேம் வந்துட்டு இது எதுக்காக அப்படின்னா டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் சேட்டலைட் சிஸ்டம் வந்துட்டு டிசைன் அண்ட் பேலோட்ஸ் சேட்டலைட்க்குன்னு சொல்லிட்டு சிஸ்டம் அண்ட் பேலோட்ஸை வந்துட்டு டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்காக பெல்லாட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸும் வந்துட்டு சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுல சைன் பண்ணதுல எதுக்கு கீழே வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்மை வந்துட்டு ஆப்ரேஷனுக்கு டிசைன் பண்றாங்க அப்படின்னா வெரி லோ எர்த் ஆர்பிட்க்கு கீழே வந்துட்டு இந்த ஆப்ரேஷனை வந்துட்டு டிசைன் பண்ண போறாங்க. ஓகேங்களா. 2 வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. லோ எர்த் ஆர்பிட், மீடியம் எர்த் ஆர்பிட்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஸோ அந்த 2ல வந்துட்டு இது எதுக்கு கீழே இவங்க 2 பேரும் சைன் பண்ணுறாங்கன்னு பாத்துக்கோங்க. சேட்டலைட் சிஸ்டம் அண்ட் பேலோட்ஸை வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்றதுக்காக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடும் பெல்லாட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸும் சைன் பண்ணிக்கிறாங்க. வெரி லோ எர்த் ஆர்பிட். ஸோ VLEOனா அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட கிலோமீட்டர்ஸ் வந்து 100 and 450 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கும். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு பெங்களூர், கர்நாடகா. சேர்மன் அண்ட் MD ஆல்ரெடி பார்த்தோம், மனோஜ் ஜெயின். ஸோ பெல்லாட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் சேமாஸ் இதுவும் வந்துட்டு பெங்களூர், கர்நாடகா. CO அண்ட் CTO யாரு அப்படின்னா ரஹ்மான் எம் கணபதி. அவ்வளவுதான். அதுல ரோகன் எம் கணபதி. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா DRDO வந்துட்டு 99 லட்சம் வந்துட்டு பாரதி யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு சாங்ஷன் பண்ணியிருப்பாரு. எதுக்காக அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் நாவல், அதாவது பாரதி யூனிவர்சிட்டியை வந்துட்டு இன்னும் வந்துட்டு டெவலப் பண்ண போறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி ஓரியன்டா வந்துட்டு DRDO வராங்க. ஸோ யாரை டெவலப் பண்ண போறாங்க, யாரு வந்துட்டு டெவலப் பண்ண போறாங்கன்ற ஒரு அவுட்லைன் மாதிரி படிச்சுக்கோங்க. ஸோ பாரதி யூனிவர்சிட்டியை வந்துட்டு 99 லட்சத்துக்கு வந்துட்டு சாங்ஷன் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண போறாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் நோவல் ஆன்டிடோட்னு சொல்லிட்டு ஹைலி டாக்ஸிக் ஆர்கானோஃபரஸ் காம்போனன்ட்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே வந்துட்டு இதை டெவலப் பண்ண போறாங்க. அது போக வந்துட்டு ப்ரிப்பேர்னஸ் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்துட்டு இதுல ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. அதுக்காக வந்துட்டு இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போசரா என்ஹான்ஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா. ஸோ 36 மந்த்ஸ்க்கு வந்துட்டு இந்த ரிசர்ச் டீம் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ DRDOவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லி. சேர்மன் யாரு அப்படின்னா சமர் வி கமத். எஸ்டாப்ளிஷ் 1958. ஓகேங்களா. ஸோ இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா பாரதி யூனிவர்சிட்டியோட சாங்ஷன் அமௌண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ டெவலப்மெண்ட் வந்துட்டு எதுக்காக டெவலப் பண்றாங்க அப்படின்னா ஒரு டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்றதுக்காக வந்துட்டு பாரதி யூனிவர்சிட்டியை வந்துட்டு இன்னும் மேம்படுத்துறாங்க. எவ்வளவு நாளுக்கு? 39 மாசத்துக்கு வந்துட்டு இதை மேம்படுத்துறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஸ்டாட்டிக், இதெல்லாம் சேஞ்சே ஆகாது. அதனாலதான் ஸ்டாட்டிக்கே சேர்த்து நான் படிச்சுக்க சொல்றேன். ஸோ அவ்வளோதான். அதெல்லாம் நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ IBM வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனோவேஷன் சென்டர் வந்துட்டு லான்ச் பண்றாங்க. அதோட பேர் வந்துட்டு சங்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனோவேஷன் சென்டர்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ரீசெண்டா வந்துட்டு IBM இன்ஸ்டியூட் பிசினஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு அதுவும் வந்துட்டு
லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காகனா நியூ இந்தியா சிஸ்டம் டெவலப்மெண்ட் லேப்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு பில்ட் பண்ணும், இன்னும் ஐபிஎம்மோட வந்துட்டு இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ ரீசெண்ட் இயர்ஸ் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு ஏஐ ரிலேட்டடா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஐபிஎம்மும் அவங்களோட பேக்எண்ட்ல ஃபுல்லாவே வந்துட்டு ஏஐயா வந்துட்டு சேஞ்ச் பண்ண போறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த சங்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனோவேஷன் சென்டர்னு சொல்லி ஐபிஎம் வந்துட்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனோவேஷன் சென்டர் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபிஎம்மோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? அர்மாங், நியூயார்க், யூஎஸ்ஏல இருக்கு. அதோட சிஓ வந்துட்டு யாருன்னு பாத்துக்கோங்க, அரவிந்த் கிருஷ்ணா. ஸோ ஃபவுண்டட் இயர் 1911. அடுத்த நியூஸ் தீபக் குப்தா. ஸோ தீபக் குப்தா வந்துட்டு சேர்மன் அண்ட் எம்டியா வந்துட்டு கெயிலுக்கு வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்பல இருந்து அப்படின்னா March 1, 2026 இருந்து. ஸோ யாரை சக்சீட் பண்ணிட்டு வராரு அப்படின்னா சந்தீப் குமார் குப்தாவை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு வராரு. கெயிலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? நியூ டெல்லி. எம்டி அண்ட் சேர்மன் வந்துட்டு இப்ப கரண்டா தீபக் குப்தா. ஃபவுண்டட் இயர் வந்துட்டு 1984. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ இந்தியா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எவர் வந்துட்டு ரிசல்ட் பேஸ்டு என்விரான்மெண்டல் அவார்டு. ஸோ கேன்சல்டு 0 பிரைஸ்ன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எவரா வந்துட்டு என்விரான்மெண்டல் அவார்டு 0 பிரைஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இன்டர்ன் அண்ட் வெரிஃபைடு இம்பாக்டை வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் என்விரான்மெண்ட். அதுக்காக தான் வந்துட்டு இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் இதோட காஸ்ட் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 5 crore. ஸோ இதுல வந்துட்டு 3 பிரைமரி பில்லர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்னா ஏர் பொல்யூஷனு, வாட்டர் பொல்யூஷனு, லேண்ட் அண்ட் சாயில் பொல்யூஷன் சொல்லிட்டு 3 பிரைமரி பில்லர்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு கீழே யார் வந்துட்டு 0 பிரைஸ் வந்துட்டு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வின்னருக்கு வந்துட்டு 1 crore, ரிமைனிங் வந்துட்டு 2 crores வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி 2 1/3 வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது கன்வென்டட் ஸ்கூல் ஆஃப் பாலிசி அண்ட் கவர்னன்ஸ்க்கு கீழே தான் வந்துட்டு கன்வென்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்தியா தான் ஃபர்ஸ்ட் எவர் வந்துட்டு என்விரான்மெண்டல் அவார்டு வந்துட்டு கொடுக்குறாங்க 0 பிரைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு இம்பாக்ட் இன்டென்ட் அதுக்கு கீழே வந்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு கொடுப்பாங்க. இதுக்கு கீழே 3 பில்லர்ஸ் இருக்கு, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் அண்ட் சாயில் பொல்யூஷன் சொல்லிட்டு. அவ்வளோதான் இன்னைக்குத்தோட அப்டேட்டட் நியூஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். அப்கமிங்ல வர எல்லா அப்டேட்டட் நியூஸஸும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே வித் டியூன். தேங்க்யூ ஆல்.